அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 31 காணுள்ளோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த நூல் நமது உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு தொடர் செயலாக நாள்தோறும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இன்று ஆகஸ்ட் 31 அவர் பதித்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலிலிருந்து தங்களிடம் தமிழ் மொழியில் பகிர்ந்து கொள்கிறோம். இது தமிழ் மொழியில் உதயமூர்த்தி, வ.உ.சி. மற்றும் அப்துல் கரீம் போன்றோரெல்லாம் பல காலம் தொடர்ந்து பதித்த அந்த அவருடைய கருத்தையும் தொடர்ந்து அறிந்து புரிந்து படித்து பல நூல்களையும் எழுதியுள்ளனர் என கூறி ஆகஸ்ட் 31 அந்த பதிவினை படிநிலை என்று நாம் ஒரு சொல்லில் கூறலாம். படிநிலை என்பது அவர் பதித்த அந்த ஆங்கில உரையிலிருந்து தமிழாக்கமாக தங்களிடம் இந்த 31 பகிர்வோம். உங்கள் எண்ணங்கள் என்னவோ அதுவே உங்கள் உண்மையான அகப்பொருள். சுற்றியுள்ள உலகம், உயிருள்ள மற்றும் உயிரற்ற இரண்டும் உங்கள் எண்ணங்களின் அணியும் முறையினை உடுத்திக் கொண்டு உள்ளன. இயற்கை பயன்பாடு மற்றும் சிந்தனையின் ஆற்றல் ஆகியவற்றை பற்றிய சரியான புரிதல் இல்லாததால் நீங்கள் சூழ்நிலைகளால் திசை திருப்பப்படுகிறீர்கள் என நமது உள்ளத்தினை பக்குவமாக பயன்படுத்துவோம் என கூறி இந்த படிநிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தினை தங்களிடம் தமிழ் மொழியில் பகிர்ந்து கொண்டோம். ஆங்கில மொழியில் அவர் பதித்ததை தங்களிடம் ஆகஸ்ட் 31 and August 31st we can say position in single word in acrostic. Say partly on situations in the internal optional motives. So whatever the positions we are partly on situations in the internal optional motives. That is our inner part of our mind. So memory, neuro and directions, what it is in the positions, it's partly on situations in the internal optional motives. What your thoughts are, that's your real self. The world around, both animate and inanimate, is the aspect with which your thoughts clothe it. You are saved by circumstances because you have not a right understanding of nature, use, and power thought. So you have to analyze the position partly on situations in the internal optional motives only. So whatever your thoughts are, that's your real self. What he says on August 31st. This just I conclude with the position, whatever the positions we are in at present, we have to do partly on situations in the internal optional motives. In acrostic, just we say it position only. Thereafter, தமிழில் படிநிலை, ஒவ்வொரு படிநிலையும் நமது உள்ளத்து படிநிலையை ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரிந்து அறிந்து சிறு வயது முதல் முதியோர் வரை புரிந்து அறிந்து நடக்க வேண்டும். அந்த படிநிலையை உணர வேண்டும் உள்ளத்தின் என கூறி இந்த ஆகஸ்ட் 31 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.